இன்றைக்கி எனக்கு வந்து எக்லெஸ் பட்டர்ஸ்காட்ச் கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன மாடல் போடுறதுனே தெரியல. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே பேலட் நைஃப் டிசைனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலட் நைஃப்பில் தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக விப்பிங் க்ரீமில் ப்ளூ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி டாட்டாக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து பேலட் நைஃப்பில் ஒன் சைடாக இழுத்தோன்னா ஒரு டிசைன் கிடைக்கும். அப்படி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே க்ரீம் யூஸ் பண்ணி பைப்பிங் பேக்கில் டாட்டாக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக. இதையும் அப்படியே பேலட் நைஃபை யூஸ் பண்ணி மேலாக்க இழுத்தோன்னா அது ஒரு டிசைன் கிடைக்கும். அப்படி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். பாக்கே சிம்பிளாக இருக்குது, ரோஸ் செட்லாம் போட வேண்டாம், பட்டர்ஃப்ளை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி பட்டர்ஃப்ளைக்கு தான் இப்படி டாட்டாக புள்ளி வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸும் அப்படியே வரிசையாக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக. இன்னும் பார்க்க சிம்பிளாக இருக்கே, இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு பார்டருக்கெல்லாம் கோல்டு ஃபாயில் தான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இது வைக்கிறதுக்குள்ளே கேக் செய்கிறதுக்கே அரை மணி நேரம் தான் எடுத்துச்சு. இது 1 ஹவராக நான் வச்சிட்ருந்தேன் பையா. இது டைம் லேப்ஸ் போட்டனால உங்களுக்கு வேகமாக வைக்கிற மாதிரி தெரியுது. ஃபைனலாக லுக் இப்படி தான் இருந்துச்சு. இதில் நடுவில் ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனல் அவுட்புட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே 1/2 kg ப்ரௌனி ஆர்டரும் இருந்தது. ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி அண்டு நட்ஸ் ப்ரௌனி, அதையும் கையோடு முடிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் இதை மாதிரி கஸ்டமைஸ் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள்.